வேலூர் மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்துகின்ற 4வது புத்தக திருவிழாவை தம்முடைய வாழ்த்துக்களால் தம்முடைய நடவடிக்கைகளால் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் உள்ளன. ஆனால் இந்த மாநிலத்தில் தான் தமிழக முதலமைச்சர் உங்களில் ஒருவன் என்று சொல்லுகின்ற ஒரு நூலை எழுதுகிறார். அது ஒரு பெரிய செய்தி என்றாலும் கூட திருமதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நூல் எழுதுகிறார், அவரும் நானும் என்று சொல்கின்ற நூல். நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள், காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரை இருக்கின்ற இந்த மாநிலங்களில் முதல்வரும் ஒரு எழுத்தாளர் படைப்பாளி, அவருடைய துணைவியாரும் ஒரு படைப்பாளியாக இருந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஒரு அறிவுபூர்வமான திசையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களை முதற்கு நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. பெரும்பாலும் ஒரு பொதுவான தலைப்பில் பேசுவது என்பது அது ஒரு வகை. ஆனால் வேலூரில் இருக்கின்ற இலக்கிய வளத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் இதற்கென்று எதுவும் புத்தகங்கள் கிடையாது. இதை ஒரு அறிவுபூர்வமாக பட்டறிவு மூலமாகத்தான் பேச முடியும். ஒருவேளை பேராசிரியர் ருக்மணி பன்னீர்செல்வம் அவர்கள் பேசலாம் இந்த தலைப்பில். காரணம் பார்த்தீங்கன்னா, அவரும் நான் ஒரு 35 ஆண்டு காலமாக ஒன்றாக இலக்கிய உலகில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியும். ஆக இந்த ஒரு கடுமையான தலைப்பு, ஆனால் குறைவான நேரம் இருந்தாலும் இந்த நேர ஒத்துழைப்பு நல்குவதற்கு தான் நாங்கள் செலுத்துகின்ற நன்றி இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட நூலக அலுவலகத்திற்கும் நாங்கள் செலுத்துகின்ற நன்றி எதுனாக்கா, இந்த நேரத்தோடு முடித்து இல்லைங்களா இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதுதான் நாங்கள் செலுத்துகின்ற நன்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் இலக்கிய வளம் செழிக்கும் வேலூர். இந்த இலக்கிய வளம் என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல இலக்கியவாதிகள் நீங்கள் இப்போ இலக்கியம் என்பது என்ன, அதை நான் விரிவாக சொல்லி ஒரு பாடம் நடத்துகிற ஒரு ரேஞ்சுக்கு நான் போக விரும்பல. இலக்கியம் என்பது வேறு, இதிகாசம் என்பது வேறு, புராணம் என்பது வேறு. நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம். இதிகாசம்னாக்கா இறைவனுடைய அவதார செய்திகளை சொல்வது இதிகாசம் இல்லைங்களா. புராணம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக நடந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், சில கற்பனை கதைகளையும் இணைத்து சொல்வது புராணம். சிவபுராணம், கந்த புராணம், விநாயக புராணம், திருவிளையாடல் புராணம் இதெல்லாம் ஆனால்